Tamil Bible Study. பிரைஸ் லார்ட். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். பின்பு யோசுவா கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேல் மூப்பரையும் தலைவர்களையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். யோசுவாவினுடைய சந்நிதியில நின்றதாக வேதம் சொல்லல, தேவனுடைய சந்நிதியில நின்றார்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்ப அந்த கமாண்ட் வந்து யோசுவாவினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருந்தாலும், வாங்க அப்படின்னு கூப்பிட்டிருந்தாலும், அது தேவனாலே கொடுக்கப்பட்டதான கட்டளையானபடினால்தான் அங்கு வந்து யோசுவா நிற்கும்போது அவர்கள் தேவனுடைய சந்நிதியில, அப்போ பிரசன்ஸ் ஆஃப் காட், அந்த இடத்துல தேவன் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுறாரு அப்படின்றதான காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளலாம். அடுத்தது, அப்போது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராக் என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த பொழுது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அப்ப ஆபிரகாம் என்கிறவனுடைய அந்த ஆரம்ப நாட்களை நீங்க பார்க்கும்போது, அழைப்பிற்கு முன்பாக ஆபிரகாமுடைய தகப்பனாக இருந்தாலும் ஆபிரகாமுடைய சகோதரர்களாக இருந்தாலும் அந்த குடும்பம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, வேறே தேவர்களை, அதாவது கர்த்தர் என்கிறதான இந்த தெய்வம் அல்லாத இவர்களை அறியாதவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். வேறே தேவனை கூட கிடையாது, ஸ்பெசிஃபிக்கா பாகால், அஸ்தரோத்து, இவர்களுடைய மில்காம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான காட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு தேசத்துக்கும். அப்படி இல்லாதபடிக்கு இவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். பல தெய்வ வழிபாடுகளுக்குள் காணப்பட்டதான அவர்கள். அப்ப இது அதிக படிப்பு, அதிகமான நாகரிகம் என்பதெல்லாம் தெய்வ வழிபாடுக்கு கூட சம்மந்தப்படுத்தி பார்க்கவே முடியாது. அப்ப இருந்த உலகத்துல, அந்த பூர்வ உலகத்துல, இப்ப பூர்வன்ற வார்த்தையினால சொல்றேன், அப்ப ஏன்ஷியன்ட் வேர்ல்டுல ஹைலி சிவிலைஸ்டு பிளேஸ் அப்படின்னு சொன்னா மெசபடேமியா தான். இன்னைக்கும் நீங்க வந்து எடுத்து நெட்ல எல்லாம் செக் பண்ணிக்கலாம். வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்கள்னா அந்த காலத்துல காணப்பட்ட நாகரிகங்களில அந்த மெசபடேமியா நாகரிகம் என்பது மிக முக்கியமான நாகரிகமாய் காணப்பட்டது. ஏனென்று சொன்னால் அந்த நாட்களில நாகரிகம் என்பது அந்த நதி சம்பந்தப்பட்டு தான் அவைகள் காணப்படும். ஏன்னா அவைகள் ஃபெர்டைலா இருக்கும், அங்கதான் பிசினஸ் காணப்படும். நைல் நதி நாகரிகம்னே படிச்சிருப்பீங்க. எகிப்தினுடைய நைல் நதி வந்து பாத்தீங்கன்னா அது உலகத்துல ரொம்ப லாங்கஸ்ட் ரிவர், அது ரொம்ப ஃபேமஸான ரிவர். அந்த நாகரிகம் வந்து நைல் நதி நாகம். அதனாலதான் எகிப்துக்கு அந்த மாதிரி செழிப்பு, அந்த பெயரும் கிடைச்சது. அதே போல மெசபடேமியா என்பது வந்து பாத்தீங்கன்னா டைக்ரஸ் அண்ட் யூப்ரேட்டிஸ் ரெண்டு ரிவர்களுக்கு நடுவிலே காணப்படுகிற அந்த பகுதி. ஆனபடினாலே அந்த இடத்துல காணப்பட்ட ரொம்ப அந்த நாட்களில நவநாகரிகமாய் காணப்பட்டவர்களாய் இருந்தாலும் தெய்வத்தை, உண்மையான தெய்வத்தை அறியாதபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செழிப்பும் இந்த ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யமும் வேற தேவர்களிலிருந்து வந்ததாக அவர்கள் என்ன பண்ணாங்க, நினைத்தபடியினால்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வங்களுக்கு பயந்து அவைகளை சேவிக்கிறவர்களாய் காணப்பட்டாங்க. அதுல நம்ம இன்னைக்கு விசுவாசிகளுடைய தகப்பன் என்று சொல்லப்படுகிறதான ஆபிரகாம் ஆண்டவரை அறிவதற்கு முன்பு அப்படி காணப்பட்டதான ஒரு மனுஷன் தான், ஒரு சந்தேகமே கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா 2வது வசனம் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவர் இதெல்லாம் சுட்டி காண்பித்து சொல்றாரு, எப்படி இருந்தாங்க உங்களுடைய பிதாக்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3வது வசனம் சொல்றாரு, நான் நதிக்கு அப்புறத்திலே இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அப்ப இந்த கேள்வி வந்து சந்ததியை திரட்சியாக்கி ஈசாக்கை கொடுத்தாரா அப்படின்றதான ஒரு கேள்வி வரும்போது, நம்ம யோசுவாவினுடைய புஸ்தகம் 1 அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது 3வது வசனம், நான் மோசேக்கு சொன்னபடி, யோசுவாவின் துவக்க காலம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதற்கு பின்பு நீங்க பார்த்து கொண்டே வரும்பொழுது நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அவைகள் எல்லாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்து நான் உங்களோட கூட இருப்பேன் அப்படி சொல்லி அனுப்புறாரு. அப்ப இந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் எப்படி சொல்றாரு, இது தன்னுடைய பார்வையில இது பினிஷ்டு, நான் கொடுத்துட்டேன், பினிஷ்டு அப்படின்றாரு, சுதந்திரிக்கணும் அப்படி சொல்றாரு. அப்ப அதே மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஈசாக்கை கொடுப்பதற்கு முன்பாகவே சந்ததியை திரட்சியாக்கி அப்படின்னு சொன்னா நான் அதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஈசாக்கை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், பிள்ளை சந்ததியை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாருன்னு. அந்த பிள்ளை வந்து பிறக்கல, கிடைக்கல. ஆனால் அதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஈசாக்கின் மூலமாக எப்படி சந்ததி வந்து பெருகும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினாலே பெயரிட்டு அழைக்கிறதை போல, நீங்க பிரசங்கில பார்க்கிறதை போல ஒருவன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே பெயரிடப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். சிருஷ்டிப்பதற்கு முன்பாக, உருவாகுவதற்கு முன்பாக அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தனை பெயரிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவனை அறிந்திருக்கிறார் ஆண்டவர்
பார்க்கிறாரு, இவன் வரப்போறான், இந்த ஃபியூச்சர்ல இந்த இடத்துல வந்து இவன் பிறக்க போறான் அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்றாரு, அதான் காட் அப்படி அறிகிறபடினாலே. அப்ப ஈசாக்கு பிறக்கவே இல்லை, ஆனால் ஈசாக்கின் மூலமாக எப்படி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகுவார்கள் ஆவிக்குரிய ஜனங்கள் என்பதை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பார்க்கிறபடினால எப்படி சொல்றாரு, இது வந்து டன் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, ஃபினிஷ்ட். இனி வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து வரணும், அவ்வளோதான். பிறந்து வந்து வளர்ந்து அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகள். அப்போ நம்மளெல்லாம் சேர்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக, விசுவாசிகளின் தகப்பனுடைய பிள்ளைகளாக வருகிற அத்தனை பேரையும் ஆண்டவர் பார்க்கிறபடினால்தான் என்ன பண்றாரு, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் அப்படின்றார். அப்ப இது வந்து தேவன் ஒருவர் மட்டுமே சொல்லக்கூடியதான வார்த்தை. சில வார்த்தைகள்ல நீங்க பார்க்கும் பொழுது இதை வேற யாருமே இந்த வார்த்தைகளை பேசவே முடியாது அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம்ல, அதை போல இது தேவன் மாத்திரம், தேவன் ஒருவர் மாத்திரமே பேசக்கூடியதான வார்த்தை. யாரு? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈசாக்கு பிள்ளைகளை தரணும். அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா மனம் திரும்பி வரும்போது அவர்களை ரட்சிக்கணும், ரட்சித்து அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். இதெல்லாம் செய்யக்கூடிய ஒருவர் தான் இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியும். திரட்சியாக்கி ஈசாக்கை கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இன் ரிவர்ஸில் தான் அதை சொல்லணும். ஆனால் தேவன் மாத்திரம் என்ன பண்ண முடியும், இப்படி சொல்ல முடியும். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். அப்ப ஏசாவுக்கு வந்து அந்த தேசத்தை கொடுத்தது தேவன் தான் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், திங்க் பண்ணவே மாட்டோம்ல. அவன் போனா அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு வைப்போம். ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேலை குறித்து, யாக்கோபினுடைய பிள்ளைகள் எப்படி வந்து சுதந்திரிக்கிறார்கள் என்கிறதை குறித்ததான வரலாறு தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸோடஸ்ல இருந்து பார்ப்போம். ஆனால் எக்ஸோடஸ்ல நீங்க பார்த்து கொண்டே வரும்பொழுது ஒரு இடத்துல அது வந்து பாத்தீங்கன்னா லோத்தின் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் அப்படின்ட்டு ஒரு தேசத்தை நீ கால் வைக்க கூடாதுன்னு சொல்லுவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. மோசேட்ட சொல்லுவாரு, அந்த தேசத்தை நான் லோத்தின் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இவர்கள் எல்லாம் சத்துருக்கள் தான். என்னது? அம்மோனும் மோவாபும் இஸ்ரவேலுடைய சத்துருக்கள். ஆனால் லோத் என்கிற விசுவாசியினுடைய பிள்ளைகளாக சபிக்கப்பட்டவர்கள் தான். ஆனா அவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட்டபடினாலே இஸ்ரவேல் ஜனங்க அங்க போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேணாம், இது உங்களுக்கு கிடையாது, நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணுவாரு, சொல்லுவார் ஆண்டவர். அப்ப அதை போல இந்த ஏசாவுக்கும் பாத்தீங்கன்னா ஏசாவை வெறுத்தேன்னு சொல்ற ஆண்டவர் தான். ஆனால் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த தேசத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். ஏன்னா இது அவருடைய வார்த்தை. இது என்னமோ யோசுவா சொல்றது அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை அவன் சொல்ல மாட்டான். அவனுக்கும் ஏசாவுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஏசாவுக்கும் ஆகாது, ஏதோமியர்களுக்கும் சத்துருக்களாய் காணப்படுறாங்க. தேசத்தின் வழியா கடந்து போறது கூட வந்து ஏதோமியர்கள் விடலை இல்லையா? அப்ப இது வந்து நிச்சயமாக யோசுவா வந்து சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தைகளை. யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். ஆனால் இவர்களுடைய நிலைமை எப்படி ஆண்டவர் சொல்லிட்டு வர்றார், எகிப்துக்கு போனார். நான் மோசேயும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படியே அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திர கரைக்கு வந்தீர்கள். என்ன சமுத்திரக்கரை? ஆமா, செங்கடல். ஏன் அப்படின்னா இப்ப இஸ்ரவேல் தேசத்துல இந்த பக்கம் யோர்தானை பாக்குறீங்க, இந்த பக்கம் வந்து என்னது மத்திய திரைக்கடல் அப்படி சொல்லுவாங்க. இல்ல மத்திய திரைக்கடல் பார்டர், மத்திய திரைக்கடல், மெடிட்டரேனியன் சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்டர் இப்போ நீங்க பார்க்கலாம். இப்போ நியூஸ்ல எங்கெல்லாம் அந்த மேப் எல்லாம் போடுறானோ, காசா மேப் போடுறான்ல, காசாக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய திரைக்கடல். காசாவை தாண்டி இந்த பக்கம் இஸ்ரேல் தேசம் வருது இல்லை, அதுல வந்து பார்த்தீங்கன்னா யோர்தான் வரும். இன்னைக்கு ஒரு ஸ்லோகனை நீங்க கேட்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, ரிவர் டு சி, ரிவர் டு சீன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அதை கேட்பீங்க. ரிவர் டு சி அப்படின்றதான ஒரு காரியம். என்ன அப்படின்னா, நதியின் ஒரு எல்லையிலிருந்து இந்த கடலினுடைய எல்லை வரை எங்களுக்குரியது அப்படின்றதான ஸ்லோகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார்கள். ஹமாஸா இருந்தாலும் சரி, ஈரானா இருந்தாலும் சரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய இடம் என்று சொல்லுகிறவர்கள் அத்தனை பேரும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகனை சொல்லுவாங்க. நீங்கள் நெட்டில் தட்டி பாருங்க. என்ன ரிவர் டு சி அப்படின்ற ஸ்லோகன் எதை குறிக்குதுன்னா, யோர்தானிலிருந்து மத்திய திரைக்கடல் வரைக்கும் இது எங்களுடைய தேசம், எங்களுடைய தேசத்தை இவங்க வந்து பிடிச்சிட்டாங்க, அதனால அவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றத குறிச்சு வச்சுக்கோங்க. ரிவர் டு சி அப்படி தட்டி பாருங்க. ஓகே, அப்ப நான் உங்கள் பிதாக்களை, ஆறாவது வசனம், நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திர கரைக்கு வந்தீர்கள் அப்படின்னா ரெட் சி. நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன், அப்பதான் இது விளங்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். பிக்சர்
பாருங்க, இதை காமிச்சிட்டு வாங்க அப்படியே ஒவ்வொருத்தருக்கும். இதுதான் வந்து ஒரு ஐடியா. அப்படி பாருங்க, ஸ்கிரீன்ல காமிங்க, தெரியாது அவ்வளோ தூரம். அப்படியே காமிங்க. இங்கே பாருங்க, இந்த ரெட்டில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ரூட். இப்போ பாருங்க, இங்கேருந்து எகிப்தில் இதுவரை எகிப்து தேசம். எகிப்து தேசத்தில் இங்கே தான் கோஷான், இதுதான் டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? நைல் டெல்டா. நைல் டெல்டான்றதான இடத்துல தான் அவர்கள் வசித்தார்கள். ரொம்ப செழிப்பான ஒரு இடம். அங்கே தான் ராமசேஸை கட்டினாங்க. அப்படிலாம் இருக்கும் இல்லையா? அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் இப்படி போகலாம் நேராக. இவங்க கிராஸ் பண்ணி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சி தான், இந்த இடம் தான், இந்த சின்ன இடம் தான். இதை தான் கிராஸ் பண்ணி இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வராங்க. இப்படி வந்து இந்த இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஆண்டவர் திரும்ப ரிட்டர்ன் போக சொல்றாரு. இப்படி போய் சுத்திக்கிட்டு என்ன பண்றாங்க, இந்த இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் இப்படி போய் இப்படி போறாங்க. இங்க போகும்போது தான் ஜோர்டான் ரிவர் இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த ஜோர்டான் ரிவரை கிராஸ் பண்ணி அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த கானான் தேசத்துக்குள்ள வராங்க. இதுதான் மெடிட்ரேனியன் சி. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிலிஸ்டீன்ஸ் சீன் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப அதனுடைய பேர் என்னன்னா மத்திய திரைக்கடல், மெடிட்ரேனியன் சி. இப்படி பாருங்க. அப்ப இதுதான் வந்து இந்த சீனாய் பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் எகிப்து தேசம் இங்க பெருசா இருக்கு, ரொம்ப பெருசு. அதுல இந்த சீனாய் பெனின்சுலான்றது சின்னது. இதை கிராஸ் பண்ணி தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, போறாங்க. கம்மியாக ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ரிவர் டு சி அப்படின்றதெல்லாம் சொல்றோமே, அது என்ன அப்படின்றது. சரி, ஏன்னா இப்போ வந்து மெடிட்ரேனியன் சி கிராஸ் பண்ணாங்கன்னா சான்ஸே கிடையாது. மெடிட்ரேனியன் சீலாம் கிராஸ் பண்ண முடியாது, அது வரவே வராது. அது வந்து எகிப்துக்கு மேலே இருக்கு அந்த சைடு. காசாக்கு இந்த பக்கமும் எகிப்துக்கு மேலே இப்படி வருது. ஓகே, அப்போ இப்போ கூட நீங்கள் பார்ப்பீங்க, காசாவுக்குள்ளே போகிறதான கிராசிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஃபா கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஃபா கிராசிங்னா சதர்ன் பார்டர், எகிப்துலேருந்து அப்படி உள்ளே போகிறது. இஸ்ரேலுக்குள்ளேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் 2 கிராசிங் இருக்குது. இஸ்ரேல் தேசத்துலேருந்து காசாக்குள்ளே போகிறது. அந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு கிராசிங் இருக்குது. அப்போ இப்படி வந்து ராஃபா வழியாக கிராஸ் பண்ணி போயிருக்கலாமே, ஆனால் ராஃபா வழியாக போல. இப்படி ஆண்டவர் கூப்பிட்டு வந்து இந்த யோர்தானை கிராஸ் பண்ண வச்சு அப்படிதான் போகிறாங்க. அவங்க எரிகோவை கிராஸ் பண்ணி யோர்தானை கிராஸ் பண்ணி இப்படி உள்ளே போகிறாங்க. இந்த தேசம் வந்து இப்படி இருக்கும். இல்லை அப்போ சொல்கிறேன் நான். இப்போ வேற இப்போ அந்த இதெல்லாம் சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு பார்டர் வந்து எஜிப்ட், சீனாய் பெனின்சுலாக்கு பக்கத்தில் இருக்கிறதால அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர்லேருந்து இப்படி உள்ளே போகலாம் காசாக்குள்ள. பிலிஸ்டீன் ஏரியா, பிலிஸ்தீனுடைய ஏரியாவோட காசா. நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள். அந்த ரெட் லைன்ஸ் தான் வந்து இது. சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரைகளோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்திரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள் அப்படி சொல்றார். அப்ப நீங்க இது வந்து யோசுவா சொல்றான், கர்த்தர் சொல்லுகிறதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வந்து சொன்னாரு, அதை நான் சொல்றேன் அப்படின்ட்டு இந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டு வரான். அவர் வந்து ஹிஸ்டரி, அவருடைய துவக்கம் எல்லாம் எப்படி விடுதலையாக்கப்பட்டார்கள் சொல்லிட்டு வரும்போது 7ஆம் வசனம் அவர் சொல்றாரு, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். என்னை நோக்கி கூப்பிட்டார்கள்னு தேவன் சொல்லணும். அவர் சொல்றாரு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படின்றார். அப்பொழுது அவர், அதாவது அந்த தேவன், கர்த்தர் என்கிற தேவன், உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரள செய்து அவர்களை மூடி போட்டார். இது வந்து செங்கடலை கடந்த பொழுது ஆண்டவர் செய்ததான அந்த அதிசயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லுது. நான் எகிப்திலே செய்ததை இப்ப சொல்றாரு நான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கர்த்தர் என்கிற தேவன் பேசுகிறார். தன்னை கர்த்தர் என்று சொல்லுகிறார், அவர் என்று சொல்லுகிறார். நானும் சொல்லலாம், அவர்னு சொல்றாரு. இப்ப நானுன்னு சொன்னாலும் சரி, அவர்னு சொன்னாலும் சரி, அது வந்து அந்த கர்த்தர் என்ற அந்த தெய்வத்தை தான் குறிக்குது. நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள், இதெல்லாம் படிக்கும் போது யாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகிறது கிடையாதுல்ல, யாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகாது. ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்து இயேசு கிறிஸ்து கர்த்தர்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அண்ணா பிதா அண்ணா அவர் உங்க பிதா அப்படின்னு சொன்னா உடனே வேற ஒருத்தரை சொல்றாரு அப்படின்ட்டு என்ன பண்றோம், நம்ம திங்க் பண்றோம். ஏன் இந்த வசனம் ரொம்ப இதா காமிக்குதே. அப்ப அவர்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவரை தான் சொல்லுகிறார், நான் சொல்றது தன்னை தான் சொல்கிறார், தன்னை கர்த்தராகிய தேவன் சொல்றாரு. அவர்கள் கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அது என்னதான் சொல்றாரு, அதெல்லாம் 7ஆம் வசனத்துக்குள்ள வருது பாருங்களேன். பின்பு வனாந்திரத்துல அநேக நாள் சஞ்சரித்தார்கள். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன்.
அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள், அவர்களை உங்கள் முகத்தில் நின்று அழித்து விட்டேன். அப்போது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்தனுப்பினான். பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இந்த காரியத்தை நீங்க என்னாகம புஸ்தகத்துல அறிந்திருக்கிறீங்க, என்ன நடந்தது அந்த ஸ்டோரி அப்படின்ட்டு. பீலேயாம் வந்து தேவனுடைய தீர்க்கதரிசி தான், ஆனால் அவன் விழுந்து போகிறதான ஸ்டோரி அந்த இடத்துல என்ன பண்றோம் நம்ம பார்க்கிறோம். அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதான தேவன் தான். ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் அவனுக்கு செவி கொடுக்க பிரியமில்லை எனக்கு அப்படின்றாரு. தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன், ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக அவன் செயல்பட விரும்பும் பொழுது, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா, தேவன் கொண்டு வந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் செயல்பட விரும்பின போது அவர்களை சபிக்க வந்து பாத்தீங்கன்னா ஆதாயம் பெற்றுக்கொண்டு அவன் அழைக்கப்பட்ட போது ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். உங்களை சபிக்கிறதற்கு கூலி பெற்றவன் உங்களை தன்னை அறியாமே அவன் ஆசீர்வதிக்கிறான், வேற வழி இல்லாம நான் அப்படி பண்ணேன் அவனை அப்படின்ட்டு. நீங்க வேதத்துல வாசிப்பீங்க, இருதயத்தை வந்து திருப்புகிறவரை, ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்கால்களை போல திருப்புகிறவர். அப்ப தன்னுடைய பிள்ளைகளை நோக்கி இவன் சாப வார்த்தைகளை கூறினான்னா அந்த வார்த்தை பலிக்கணும், ஏன்னா தேவ மனுஷன். ஆனா அவனை வந்து சாப வார்த்தைகளை கூற விடாம என்ன பண்றாராம், அவன் வாயாலேயே என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறான். நீங்க போய் வாசிக்கலாம், ஆச்சரியமா இருக்கும் என்ன அதுல. அப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணுவான், ஆசீர்வதிப்பான். அவன் தான் சொன்ன வார்த்தை தான், யாக்கோபுக்கு எதிரான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதும், இந்த வார்த்தையெல்லாம் அவன் சொல்லுகிறதான வார்த்தை. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் இதையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீலேயாம் வந்து பேசுகிறத நீங்க பாப்பீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனுடைய இருதயத்தை திருப்பி அவன் சபிக்க விரும்புறான், ஆசீர்வாதம் வாயிலிருந்து வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்ல? அப்படி ஆண்டவர் செய்ததை நம்ம என்ன பண்றோம், என்ன விஷயத்துல வாசிக்கிறோம், அதை ஆண்டவர் சுட்டி காண்பித்து சொல்றாரு. அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான், இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். இப்ப பிசாசினுடைய அந்த விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சத்துக்களுடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காதபடி தப்புவித்தது நான் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெர்ஷியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். உங்களுடைய வெற்றிக்கு காரணம் வந்து நான் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எமோரியரின் 2 ராஜாக்கள், ராட்சத ராஜாக்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுல 2 பேர், எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நாங்கள் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன்று துரத்தி விட்டது. நீங்க அறிந்திருக்கிறீங்க, இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோசேயினுடைய காலகட்டம். இவெல்லாம் வந்து மோசே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்தை வந்து நடத்துறாங்க. எமோரியர் ராஜாக்கள் 2 பேரான, ஒருத்தன் பாசானின் ராஜா சீகோன், சீகோன் ஓக், 2 பேரும் பாத்தீங்கன்னா எமோரியர்களுடைய ராஜாக்கள். எந்த பக்கம், இந்த பக்கம் நதிக்கு வந்து இந்த பக்கம், யோர்தானுக்கு அந்த பக்கத்துல இருக்காங்க. யோர்தானுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய அந்த பிரச்சனை. அப்ப இந்த 2 ராஜாக்களை இவர்கள் முறியடித்தார்கள். இப்ப இவர்களை முறியடித்ததெல்லாம் கேள்விப்பட்டுதான் அங்க ராகாப் வந்து அலறா, அவர்களே வந்து பாத்தீங்கன்னா முறியடிச்சுட்டாங்க, இந்த தேசம் என்ன வருது அப்படின்றான். அப்படிப்பட்டதான ராஜாக்கள். இதை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாட்களில நாங்க வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் முறியடிச்சுட்டு வந்த பவர்ஃபுல்லான ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் குளவிகளை அனுப்பினா. இதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நம்ம பெருசா நம்ம சாதிச்சுட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லி காமிச்சாருன்னா ரொம்ப இதா இருக்கும் நமக்கு. அப்பதான் புத்தி வரும் சார் நேரத்துல, இது நீ பண்ணல, இது நான் உனக்கு பண்ணேன், இப்படி நடந்துச்சு அப்படின்னா இப்படியா நடந்திருக்கும் பின்னாடி அப்படின்ட்டு யோசிப்போம். அதே போல குளவிகளை அனுப்பி நான் என்ன பண்ணேன், அவர்களை துரத்தினேன் சொல்ற. குளவிகள்லாம் பெரிய படம் பயந்துருமா? குளவிக்கு வந்து நிச்சயமா பயந்துதான் ஆகணும்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, குளவிகள் அப்படின்னா எப்படின்னா, நீங்க அந்த தேன் கூட்டெல்லாம் கலைச்சா எப்படி இருக்கும், அதை போல ஒரு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த படைக்கு முழுசும் வந்து சூழ்கிற அளவுக்கு வந்து குளவிகள் காணப்பட்டுச்சுன்னா அவர்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா என்ன கத்தி வச்சு வெட்டவும் முடியாத, அது வந்து பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணும். அது இங்க ஒன்று அங்க ஓட பிடிக்க முடியாது, ஒரு குளவே பிடிச்சி அடிக்க முடியாது அவனால. அப்ப அது கொட்டு தாங்க முடியாதுன்னா ஓடணும், வேற வழியே இல்லாம ஓடணும். அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்தேன் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு.
சரி, இதெல்லாம் என்ன அறிந்து கொள்கிறோம்னு சொன்னால், நம்ம உயர்த்தப்படும் பொழுது, விடுதலை ஆகும் பொழுது, மீட்கப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி காமிக்கவே வேணாம், நமக்கே தெரியும். நல்ல உணர்வு இருக்கும் ஆண்டவர் செய்து. அதுக்கு பின் நாட்களில் வரும்பொழுது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போச்சுன்னா வந்து நம்ம பெருமையாக என்ன பண்ணுவோம், இப்படிலாம் செஞ்சோம். நம்ம பிள்ளைகள் எழும்பி கூட வந்து பார்த்தோன்னா இப்படிலாம் எங்கள் அப்பா இப்படி இருந்தார் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும், நிச்சயமாக சொல்லும்ல. ஆனால் என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு தெரியணும், அப்பாவை இப்படியாய் ஆசீர்வதித்து கொண்டு வந்தது அப்பாவுக்கு முன்பும் பின்பும் சூழ்ந்திருந்த அந்த ஒரு தெய்வம், அவரை மீட்டெடுத்ததான், குழியிலேருந்து மீட்டெடுத்ததான அந்த தெய்வம் அப்படின்றது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா கணத்தை வந்து என்ன பண்ணும், தங்களுடைய தெய்வமாக தன்னுடைய தகப்பனுடைய தெய்வத்தை இவைகள் கொண்டிருக்கிறபடினாலே அவருக்கு மகிமைப்படுத்துகிறவைகளாக காணப்பட்டு என்னையும் ஆண்டவர் இப்படி உயர்த்தணும் என்று சொல்லி எல்லா காரியங்களும் நம்புகிற பிள்ளைகளாக காணப்படும். அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. 13வது வசனம், அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். அப்ப குடியிருக்கும்போது ஆண்டவர் பேசுகிற காரியம், நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, விஷயம் என்னன்னா இதுதான், இப்ப இவ்வளவு நேரம் ஆண்டவர் பேசின காரணம் என்ன, நீ எனக்கு பயந்து எனக்கு பிரியமா நடக்கணும், என்னை சேவிக்கணும், என்னை விட்டுறாத அப்படின்னா. திரும்ப நதிக்கு அப்புறத்துல இருந்த அந்த தெய்வத்துக்கு பின்னாடி போயிடாது, அதுதான் பாயிண்ட் அவர் சொல்றது. ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிச்சு வரும்போது கூட நான் மெசேஜில் கூட அதை எடுத்தேன். நீங்கள் விக்கிரகங்களை நீங்கள் சேவியாதிருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படி சொல்றாரு. அப்ப நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், ஏன் விக்கிரகத்தை சேவிக்க கூடாது, ஆண்டவர் ஏன் விக்கிரகத்தை சேவிக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஒரிஜினல் இருக்கும்போது ஏன் டூப்ளிகேட் பின்னாடி போற, அதான் ஏன்னா நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்ப தேவனாகிய கர்த்தர் என்கிற நான் இருக்கும் பொழுது நீ ஏன் விக்கிரகத்தை தேடுகிற, நான் இல்லைன்னா பரவாயில்ல, ஜீவன் உள்ள தேவன் நமக்கு இல்லைன்னா, அவரை அறியாது இருந்தா விக்கிரகத்தை தேடினான்னா எதை தேடினான்னா, அப்ப அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்றாரு, என்ன உங்களுக்கு தெரியும் இல்ல, நான் எப்படி எல்லாம் உங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தேன்னு தெரியும் இல்ல, நீங்க திரும்ப விக்கிரகத்துக்கு பின்னாடி ஏன் போறீங்க, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. அப்ப விக்கிரகத்தை தேடாதே, விக்கிரகத்துக்கு விலகு, விக்கிரகத்தை உடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கு அப்படின்னு சொல்றதற்கு ஒரே ரீசன் தான் உண்டு, ஏன்னா அவர் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார், அவருக்கு அது பிடிக்காது. அவர் இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது, எதுக்கு முன்னாடி நீ போகலாம், ஏன்னா ஒண்ணுமே இல்லாத மாயை அப்படிதான் காணப்படுறோம் இல்லையா. ஆனால் அவர் ஒரிஜினல் இருக்கும்போது ஏன் பின்னாடி போற அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு காரியங்களை பேசுகிறதற்கு ரீசனே என்னன்னா, நான் உங்கள் தேவன் ஆகிய. 14 வருஷம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காரியத்தை சொல்றான். இந்த 14வது வசனத்துல இருந்து பேசுகிறது யார் அப்படின்னு சொன்னா யோசுவா தன்னுடைய வார்த்தைகளை பேசுறான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தேவன் சொன்னதான காரியங்கள், ஆனா தேவன் இதை எதற்கு சொன்னார் என்று சொல்லி யோசுவா அறிந்தபடினாலே 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா யோசுவா பேசுகிறதான காரியம். ஏன் அப்படின்னா நீ பாருங்க 15 வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். யோசுவா இதை சொல்லுகிறான் என்ன அப்படின்னா, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்து சேவித்து தேவர்களை அகற்றி விட்டு கர்த்தரை சேவியுங்கள் அப்படின்ட்டு யோசுவா கொடுக்குற கமாண்ட். 15 அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், இது வந்து கர்த்தர் சொல்லல, யோசுவா சொல்றான். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் பேசினா, அதுக்கு ரீசன் இதுதான் அப்படின்னு அறிந்தபடினால் அவன் சொல்லுகிற காரியம், நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஒரு ஃபேமஸான வேர்டு, அடிக்கடி நம்ம சொல்லுகிற வார்த்தை, நிறைய ப்ரீச்சர்ஸ் வந்து சொல்லுகிறதான காரியம். ஆனால் இதற்குள்ள அடங்கி இருக்கிறதான காரியத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கர்த்தர் என்கிற தெய்வத்தை நீங்க சேவிக்கல அப்படின்னா நதிக்கு அப்புறத்துல சேவிக்கிறதான தெய்வத்துக்கு பின்னாடி போயிடுவீங்க உங்களை அறியாமே அப்படின்ட்டு கிறிஸ்தவர்கிட்ட பேசுகிறதான காரியம். நீங்க தொடர்ந்து இது வாசிக்கும் போது கிறிஸ்தவர்களிடத்துல பேசுகிறதான காரியம். யோசுவா இதை பேசினா அப்படின்னு நீங்க பார்க்காம, இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரன் பேசுகிறான், அதற்கு முன்பாக தேவன் பேசின வார்த்தைகள் அதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. பார்க்கலாம். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. கர்த்தர் என்கிற எங்களை மீட்டெடுத்த தெய்வத்தை அல்லாம வேறொன்றை தெய்வம் என்று சொல்லுகிறதற்கோ சேவிக்கிறதான காரியமோ எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. வேண்டாம் எங்க லைஃப்ல அது சொல்றாங்க. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து
நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை பண்றாங்க. இப்படி இன்றைக்கு இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்தவ ஜனங்கள் சபைகள்லாம் அறிக்கை பண்ணுச்சுன்னா, கர்த்தர்னு யார சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவ அன்றி வேற யாரையும் கர்த்தர்னு சொல்லல. பிதாவாகிய கர்த்தர், இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் அப்படிலாம் சொல்றது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதாவாகிய தேவன் அப்படிதான் சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறதான இயேசு கிறிஸ்து தங்களுடைய மீட்பர் என்று உண்மையாய் நம்புவார்களானால் அவர்கள் சொல்ல வேண்டியதான காரியம் இது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருக்கிற எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க எல்லாரும் சொல்றாங்க. இப்படி இன்னைக்கு எல்லா சபைகளும் முடிவு எடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ப்ரீச் பண்றதுலாம் எல்லா சபைக்கும் புரியும். ரொம்ப சிம்பிளா, இவ்வளவு கஷ்டப்பட வேணாம், எல்லாருக்கும் புரியும். இதுல இருக்க காரியங்களை படிச்சாங்கனால, இந்த அதிகாரத்தை படிச்சாங்கனாலே எல்லாருக்கும் புரியும் இயேசு கிறிஸ்துவை ஏன் கர்த்தர் என்று சொல்லுகிறோம் என்று. ஓகே, யோசுவா சொல்றான், யோசுவா ஜனங்களை நோக்கி நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். இவ்வளவெல்லாம் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அறிக்கை பண்றாங்க, வாக்கு கொடுக்குறாங்க. யோசுவா சொல்றான், நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நான் சொல்ற கர்த்தர் வந்து பரிசுத்தம் உள்ள தேவன், நீங்க சொல்றதான கர்த்தர் அல்ல. அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றான்? கர்த்தர் வந்து மன்னிக்கிறவர் அல்லவா? உங்களுடைய மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் கர்த்தர் என்கிற அந்த தேவன் மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றான். அதுதான் விஷயம். இவ்வளவு நேரம் நீங்க பார்த்ததான அந்த சப்ஜெக்டே என்ன அப்படின்னா, ஆபிரகாம் ஸ்டோரியில இருந்து ஆரம்பிச்சு, ஆபிரகாம் கூட தேராகல இருந்து ஆரம்பிச்சு அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்நிய தேவர்களைய ப்ளூரல்ல தெய்வம்னு சொல்லிட்டு தெய்வங்களை ஆராதித்து கொண்டிருந்தவர்களை அழைத்து, நான் ஒருவர் தான் கர்த்தர் என்ற, நான் ஒருவர் தான் தேவன், நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணி, தேசத்தை கொடுக்குறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி, ரெண்டு காரியம் காணப்படுது அதுல. பூலோக ஆசீர்வாதமும் சரி, பரலோக ஆசீர்வாதத்தை ரெண்டையும் சேர்த்து என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்படித்தானே? வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டு வந்து மீட்டெடுத்து அவர்கள் இன்றைக்கு பலுகி பெருகி என்ன பண்றாங்க, பெருங்கூட்டமாய் காணப்படுகிறார்கள். அப்ப அவர்களிடத்துல அந்த காரியத்தை எல்லாம் முழுதுமாய் சொல்லிவிட்டு, கர்த்தர் என்கிற ஒருவரை தவிர தேவன் வேற யாருமே கிடையாது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அவர்கள் எஸ் எஸ் ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. யோசுவா சொல்றான், நீங்கள் அவரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு பாவம் வந்து மன்னிக்கப்படாததான பாவம் என்று நம்ம வேதத்துல ரொம்ப தெளிவாக பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, மன்னிக்கிற மீட்கிற அவரை தள்ளும் பொழுது அந்த பாவம் மன்னிக்கப்படாத பாவமாகும். அவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தான் மன்னிப்பை அடைய முடியும். அப்ப மீட்பர் ரட்சகர் அப்படின்றவரை அவர்கள் நிராகரிக்கும் பொழுது அவருடைய பாவம் வந்து மன்னிக்கப்படாது, அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது, அது மன்னிக்கப்படாத பாவமாக போயிடும். அப்ப இங்கேயும் அதே காரியம் தான் யோசுவா சொல்றது. என்னன்னா, கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் உங்களுடைய மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்க மாட்டார். ஏன்னா நீங்க அவரை தள்ளிட்டு என்ன பண்றீங்க, நீங்க தெய்வங்களுக்கு பின்பாக போறீங்க. ஆபிரகாம், நாகோர், தேராகு இவர்களெல்லாம் வழிபட்டதான நதிக்கு அப்புறத்திலே காணப்பட்ட தெய்வங்கள், வேறே தேவர்களை சேவிப்பீர். இன்னைக்கு நீங்க ஏன் கிறிஸ்தவன்ட்ட பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரே தேவன் தான் ஆனா 3 பேர் அப்படின்னு சொல்றதான காரியம் எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் புதிய காரியமே கிடையாது இல்லையா? பழைய ஏற்பாட்டுல ஆரம்பத்துல இருந்து இருக்கிறதான ஒரு காரியம் தான். தேவன் ஒருத்தர் தான், ஆனா நிறைய 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுகிறதான காரியம். அப்ப கர்த்தரை சேவிப்போனா, ஆமா இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர், அவர் தான் எங்கள் தெய்வம், அவரை தான் நாங்க சேவிக்கிறோம் ஆராதிக்கிறோம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருதயத்திலும் தங்களுடைய உபதேசங்களிலும் பிரமாணங்களிலும் தேவன் 3 பேரு, அந்த கர்த்தர் 3 பேரு அப்படின்னு சொல்லுகிறதான காரியம் மன்னிக்கப்படாததான ஒரு காரியமாக மாறுகிறது. அதனாலதான் சொன்னேன், இதை வந்து அப்படியே கிறிஸ்தவர்களிடத்துல, சபையினிடத்துல, தேவ ஜனங்கள்கிட்ட பேசுகிறதான ஒரு காரியமாக இது காணப்படும். யோசுவா பேசுறான் அப்படி பார்க்க கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா கிறிஸ்தவர்கள் மனம் திரும்புறதுக்கு ஏதுவாய் காணப்படும். ஏன்னா எக்ஸாக்டா ப்ளூரல் காட்ஸ் அலௌடு கிடையாது அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்லிதான் கர்த்தர் என்கிற நான் ஒருவரே தேவன் என்று மீட்டு கொண்டு வர்றார். மீட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஜனங்கள் ஆன பிறகு இதே காரியத்தை சுட்டி காண்பித்து அவர் பேசுகிறார். அது மன்னிப்படையாத ஒரு பாவத்துக்குள்ளாக அது போகும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா யோசுவா சுட்டி காண்பிக்கிறான். சரி, ஓகே. 20 வசனம், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். பாயிண்ட் அதுதான். மீட்கப்பட்டதான ஜனம், ஒருவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டதான ஜனம்.
இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய கர்த்தர் என்று சொல்லி, மீட்பர் என்று சொல்லி, எங்க ரட்சகர் என்று சொல்லி மீட்கப்பட்டதான அந்த ஜனம் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 3 பேர்ல ஒருவர் என்று சொன்னால் எப்படி மன்னிக்கப்படும் பாவம்? இதுதாங்க விஷயம். அது நீங்க போக போக இன்னும் நல்லா அந்த காரியத்தை ஆழமாக நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஓகே, நிர்மூலமாக்குவார் அப்படின்னு சொன்னா அழிவை சந்திப்பார்கள், நித்திய அழிவை சந்திப்பார்கள். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். இல்ல தேவன் ஒருவர் தான், கர்த்தர் தான், ஒரே தேவன் எல்லாம் சொல்றாங்க. சரி, அப்போது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள். நீங்க என்ன சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பீங்க. அதனால நீங்க தான் சாட்சி, நீங்களே சாட்சிகளா. நீ கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள். என்ன சாட்சி? நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கிறிஸ்தவர்கள் இயேசுன்னு சொல்ற அந்த வார்த்தையிலேயே என்ன அர்த்தம்? பரலோகத்தின் தேவன் யெகோவா என்கிற அந்த தெய்வம் தான் எங்களுடைய ரட்சிப்பு, அந்த தெய்வம் தான் எங்களுக்காக வந்தார் என்றுதான் இயேசு என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே. ஜீசஸ் எந்த மொழியில சொன்னாலும் இயேசு என்கிற வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் தான் ஒண்ணு, யெகோவா என்கிற அந்த ஒரே தேவன் என்னுடைய ரட்சிப்பு அப்படின்னு என்ன பண்றாங்க? அறிக்கை பண்றாங்க. ஆனால் இயேசுவானவர் மாத்திரம் உங்களை ரட்சிக்கிறார், அவர் மட்டும் தான் தெய்வமா, அவர் தான் உங்களை உண்டாக்கினவரான்னு கேட்டா இல்ல, அவர் கிடையாது. பிதாவாகிய தேவன் எங்களை உண்டாக்கினார், 3 பேர் சேர்ந்து உண்டாக்கினார்கள். சொல்லுகிற காரியம் என்னவாகிறது என்று சொன்னால், அவர்கள் செய்கிறதான அந்த அறிக்கைக்கு விரோதமான பாவமாகிறது. சொல்லுகிறது ஒன்று, இயேசுவானவர் சொல்றது ஒன்று, எங்கள் கர்த்தர் சொல்றது. கர்த்தர்னால என்ன அர்த்தம்? உண்டாக்கின தெய்வம்னு அர்த்தம். நான் இருக்கிறதுக்கு காரணகர்த்தா அவர் தான், சிருஷ்டிகர்னு அர்த்தம் கர்த்தர்ன்றது. அப்ப இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லிக்கொண்டு 3 பேர்ல அவர் ஒருவர் என்று சொல்வது அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு விரோதமான அறிக்கையாக மாறுகிறது. அவர்கள் பண்ணி இருக்கிற உடன்படிக்கைக்கு விரோதமாய் காணும். அதனால சொன்ன, இது அப்படியே கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லது எந்த காலகட்டத்திலையும் காணப்படுற சபைக்கு பார்த்து பேசுகிறதான வார்த்தைகளாக அவைகள் காணப்படுது. ஓகே, 23 வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். இது யோசுவாவின் காலம், நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோசுவாவின் காலம், இது நியாயாதிபதிகளுடைய காலம் அல்ல. யோசுவாவினுடைய காலத்துல சபைக்குள்ளாக, அதாவது இஸ்ரவேல் சபைக்குள்ளாக அந்நிய தெய்வங்கள் இருக்குன்னு சொல்றான். அப்படியானால் என்ன அர்த்தம்? நிச்சயமாக சிலை வடிவிலே கிடையாது. நிச்சயமாக இருதயத்திலும் அவருடைய விசுவாசத்திலும் பாத்தீங்கன்னா அந்நிய தெய்வங்கள் உள்ள காணப்படுது. கர்த்தர் என்கிறவரை அன்றி வேற தெய்வங்கள் உள்ளுக்குள்ளே காணப்படுது. அதை விளக்குங்கன்னு அவன் சொல்றான். அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவன். அப்ப அவருடைய இருதயத்துல பாத்தீங்கன்னா அந்நிய தெய்வங்கள் காணப்படுது. வேற காரியங்களையும் தெய்வங்கள் நம்புறாங்க அவங்க. ஓகே, தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களுடைய உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாக ஏற்பட. என்ன பிரமாணம் நியாயம்? என்ன பிரமாணமும் நியாயமும் ஏற்படுத்தினா? கர்த்தர் ஒருவர் தான் உங்களுக்கு தேவன். தேவனாகிய கர்த்தர்னா தேவனை தான் கர்த்தர் என்று சொல்லுவோம். கர்த்தர் என்கிறவர் தான் எங்களுடைய ஒரே தெய்வம், எங்களை மீட்டு எடுத்துவர். பரலோகத்தின் தெய்வம் அவர் தான், கீழே எங்களை மீட்டு எடுத்துவரும் அவர் தான். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இல்லையா? இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாய் இருக்க கடவது. கர்த்தர் நம்மோட சொன்ன இது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல காணப்பட்டதான வழக்கம். இப்ப யாக்கோபும் லாபானும் உடன்படிக்கை பண்ணின போது என்ன பண்றாங்க, அவர்கள் அந்த இடத்துல ஒரு பில்லரை நட்டி, இந்த பக்கம் நீ கிராஸ் பண்ணி வரக்கூடாது, இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வரக்கூடாது. இது நீ பார்க்கும்போது நம்ம பண்ணினதான உடன்படிக்கை நமக்கு ஞாபகம் வரணும். என்னுடைய மந்தைகளுக்கு விரோதமாக, என் ஜனங்களுக்கு விரோதமாக நீ வரக்கூடாது. நான் உன்னுடைய மந்தைக்கு, உன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக நான் வரமாட்டேன். அப்படி பாத்தீங்கன்னா அவர்களுடைய கண்களிலே பார்க்கறதுக்கு அதை பார்த்தாலே தெரியும், இது இந்த உடன்படிக்கையை குறிக்கிறதான காரியம். அவ்வளவுதான். அது வருஷங்களா இருக்க போகுது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அது பாத்தீங்கன்னா ஒரு அடையாளமாக பாத்தீங்கன்னா உடனே இமீடியட்டா அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லலாம், நம்முடைய அப்பாவும் உன்னுடைய அப்பாவும் இந்த உடன்படிக்கையை செய்தார்கள், நாம பாத்தீங்கன்னா ஒருவருக்கு விரோதமாக எழும்பக்கூடாது அப்படின்ற காரியம் தான், வேற ஒரு காரியம் அல்ல. இது பாத்தீங்கன்னா வேற ஹோலியான ஒன்று அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. கர்த்தர் நம்மோட சொன்ன எல்லா வார்த்தையும் இது கேட்டது. கல்லு கேட்குமா அப்படின்ற கேள்வி, கல்லு கேட்காது. அப்ப ஒரு சிம்பாலிக்கான ஒரு மீனிங் பாத்தீங்கன்னா அதற்கு காணப்படுது. வார்த்தைகளை இது கேட்டது,
நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாய் இருக்க கடவது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான். புதிய ஏற்பாட்டு புத்தகத்துல நீங்கள் பாத்தீங்கன்னா பார்ப்பீங்க, நீங்க பாத்தீங்கன்னா இருளில் பேசுனது பாத்தீங்கன்னா வெளிச்சத்துல கேட்கும், சுவர் பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை சொல்லும், இப்படிலாம் இருக்கும்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் சொல்லுவான், நீங்க பாத்தீங்கன்னா செய்யலைன்னா இந்த கற்கள்ல ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க தேவன் வல்லவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்ல போல இருக்கிற மனுஷன், ஜீவனற்றவனாய் காணப்படுகிற அந்த மனுஷனை விசுவாசியா மாற்ற ஆண்டவரால நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைங்க நாங்க தான் ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறோம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, ஆனா வார்த்தை கீழ்ப்படிய மாட்டேன்றீங்க, வார்த்தையும் புரிய மாட்டேது, சொன்னா கீழ்ப்படிய மாட்டேன்றீங்க. அவன் சொல்றான், மனம் திரும்ப, இல்லைன்னா நீ பாக்குறல கல்லு நினைச்சிட்டு இருக்கல, இந்த கல்லுல ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு தெரியுமா உனக்குன்னு கேட்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப எந்த ஒரு மனிதனையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தெய்வத்தை நீ தொழுது கொள்ற, ஆராதிக்கிற, அவருக்கு பின்பாக வர, ஆனா மனம் திரும்பாம நீ என்னத்தை சாதிக்க போற அப்படின்னு சொல்லுகிறதான காரியம் காணப்படுது. அப்ப அது மாதிரிதான் இங்கேயும் கல் அப்படின்றது அது கேட்க போறது இல்லை, ஆனா அதை வைத்து ஒரு சத்தியம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அந்த கல்லுக்கு ஜீவனை கொடுக்க முடியாதா அப்படின்னா அடுத்த காரியம் நிச்சயமா ஆண்டவரால் கொடுக்க முடியும். நம்ம ஒண்ணும் இல்லாத நமக்கு சரி, நம்ம எங்கிருந்து வந்தோம்? கல்லா இருந்த நம்மள தானே, அப்படித்தானே? மண்ணுனா புரியுது, கல்லா இருந்தது நம்மை தானே ஆண்டவர் ஜீவனை கொடுத்து மனுஷனை எழுந்து நடக்க வச்சிருக்கிறாரு, மண்ணுல இருந்து உண்டாக்கி நடக்க வச்சிருக்காருல்ல. அப்போ ஒரு கல்லுக்கு ஜீவனை கொடுக்க முடியாதானா சயின்ஸ் சொல்லணும், ஆனா தேவன் சொல்லுவாரு நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா? அப்ப இதுல இருக்க சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால கல்லெல்லாம் பேசும், கல்லெல்லாம் நடக்கும் என்று அர்த்தம் அல்ல, தேவனுடைய வல்லமையை குறித்து பேசுகிற காரியம். அப்ப தேவனுக்கு உனக்கு விரோதமான சாட்சிய நீ காது கேட்காது பார்க்காதுன்னு சொல்றது கூட பேசும் சொல்லும் என்று அறிந்து கொள் என்று சொல்லுகிறதான காரியம். 29 வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவனை எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள காயஸ் மலைக்கு வடக்கே இருக்கும் ஒரு திம்னாத் சேரா என்னும் அவனுடைய, நம்ம பார்த்தோம் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்தை பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, யோசுவாவுக்கு கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த இடத்துல என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். கவனிங்க, அப்ப பாருங்க, யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த அந்த மூப்பருடைய காலங்கள்ல கூட இஸ்ரவேலர் கர்த்தரை பாத்தீங்கன்னா சேவித்தார்கள், பயந்து சேவித்தார்கள். ஆனா முன்னாடி இருக்க வசனத்தை என்ன பாக்குறோம், இப்போ உங்க நடுவுல இருக்கிறத விளக்குங்க அப்படி சொல்றோம். அப்ப உள்ள காணப்படுற ஒன்றை குறித்து நம்ம பேசுகிறோம் இல்லையா? அப்ப கிறிஸ்தவத்திட்ட இன்னைக்கு பேசும்போது என்கிட்ட நாங்க விக்கிரக ஆராதனை கிடையாது பாரு, பெந்தைகோஸ்தே சபை பாரு, ஒன்னும் சித்திரம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, காசை தவிர ஒண்ணுமே இருக்காது உள்ளன்னு சொல்லிக்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வச்சிருந்தா உள்ள இருந்து விளக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா மனுஷன் தன்னை ஏமாற்றி கொள்கிறதான காரியம். 32, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. ஆரோனின் குமாரனாகிய எலேயசரும் மரணமடைந்தான். அவன் குமாரனாகிய பினேகாசுக்கு எப்ராயிமின் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஸோ இது இதோட யோசுவா புத்தகம் முடிகிறது. ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாப்டர். என்ன பர்பஸ் அப்படின்றது ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை வைத்து யோசுவா சொல்லுகிறதான ஆலோசனைகளும் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. என்ன பர்பஸ்க்காக ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்க்கும்போது மெயின் பர்பஸை என்ன பண்ணணும், அவர் ஒருவர் என்றும் அவரை தான் சேவிக்க வேண்டும் என்பதும், அதுக்கு மாறான காரியம் மன்னிக்கப்படாத பாவத்துக்குள்ளே போய்விடும் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் ரெண்டுலையும் அதான் முக்கியமான காரியமாக இருக்கும். அதை மட்டும் விட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் என்ன பண்ணுறோம், அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறோம். இன்னைக்கு ஏதாவது கேள்வி இருக்கா?